हर हर नमः पार्वती पदये தென்னாடுடைய சிவனே போற்றி கலை நிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசன்யானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசன்யானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை வகுப்பை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசுவன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திராமையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் சம்பந்த பெருமான் அருளி செய்த 2ஆம் திருமுறையில் நிறைவான பண்ணாக்கிய செவ்வழிப்பண்ணில் இருக்கின்றோம். அதில் சென்ற வகுப்பில் திருக்கேதாரம் போன்ற பதிகங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் திருத்திலதைப்பதி, திருமுக்கீச்சரம் என்கின்ற 2 தலங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 2 தலங்களுக்குமே சம்பந்தர் பெருமான் பதிகம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இந்த 2 பதிகங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். செவ்வழிப்பண்ணுக்கு உரிய ராகம் எதுகுல காம்போதி. இதில் 10 பதிகங்கள் இருக்கிறது. 10 பதிகங்களும் ஒரே அமைப்பில், ஒரே யாப்பில், ஒரே கட்டளையில் இருக்கிறது. ஆகையினால் அந்த தொண்டரஞ்சு கழிரும் நாம் பாடிய அந்த திசர திரிபுடையில் இந்த 10 பதிகத்தையும் பாடுவது மரபாக இருக்கிறது. ஆனாலும் எளிமை கருதி சென்ற வகுப்பில் ஒரு பதிகத்தை ஆதிதாளத்தில் நாம் சிந்தித்தோம். இந்த வகுப்பில் இந்த திலதைப்பதி என்கின்ற பதிகத்தை கண்டச்சாப்பு தாளத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கண்டச்சாப்பில் திருமுறை உலகத்தில் இது பாடித்தான் வந்திருக்கின்றார்கள். இதே இந்த கண்டச்சாப்பில் தியாகபிரம்மமும், தியாகபிரம்ம சுவாமிகளும், தியாகராஜ சுவாமிகளும் என்று ஒரு அழகான கீர்த்தனை அவர்களும் பிற்காலத்தில் செய்கின்றார்கள். அந்த கண்டச்சாப்பில் நாம் முதலில் சமத்தில் எடுத்து படிக்கின்றோம். தக்க தக்கிட என்ற ஜதியில் இருக்கும். 2½ அட்சரம், தக்க ஒரு அட்சரம், தக்கிட்ட 1 அட்சரம், 2½ அட்சரத்தில் இருக்கும். ஒரு வரியில் 4 வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு 2½ அட்சரத்தில் ஒரு தாளத்துக்குள்ள இருக்கும். இப்பொழுது அதை நாம் பார்ப்போம். பொடிகள் போசி பல தொண்டர், பொடிகள் போசி பல தொண்டர், ஓடி புலர்காலையே, பொடிகள் போசி பல தொண்டர், பொடிகள் போசி பல தொண்டர், ஓடி புலர்காலையே,
பொடிகள் போசை பல தொண்ட பொறிகள் போற்றி பல கொண்ட ஓடியை புலர்காலையே அடிகழார தோடு கேட்ட நின்ற அழகன்னிடம் 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 பொடிகள் போங்கி குலவோ விழவார்த்திலதை பதி பொடிகள் போங்கி குலவோ விழவார்த்திலதை பதி பொடிகள் போங்கி குலவோ விழவார் திலதை பதி பொடிகள் போங்கி குலவோ விழவார் திலதை பதி வடிகொள் சோலை மலர் மன்னம் கமழும் மதி முத்தமே 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 அதுல 5வது பாட்டு புறவின்னு ஆரம்பிக்கும், அதை எடுத்துக்கங்க. 2ஆம் திருமுறையில 118வது பதிகம் திலதை பதி செவ்வழிப்பல்ல. 2ஆம் திருமுறையில
118 பிளரைப்பதி. அதில் 5வது பாடல் எடுத்துக்கிடுங்க. சூரியன் இந்த தலத்துல வழிபடுகின்றான் அப்படின்ட்டு இந்த 5வது பாட்டில் சொல்லப்படுகிறது. சூரிய வழிபாடு. புறவியேழும் மணி பூண்டு இயங்கும் கோடி தேறினான் புறவியேழும் மணி பூண்டு இயங்கோ கோடி தேறினான் பரவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டியோ பரவி நின்று வழிபாடு செய்யோ பரமேட்டியோ பிறவி ஞாடல் விரி கோங்கு வேங்கை சுரபுன்னைகள் பிறவி ஞாடல் விரி கோங்கு வேங்கை சுரபுன்னைகள் மரவம் மௌவல் மலரும் திலகை மதி முத்தமே மரவம் மௌவல் மலரும் திலகை மதி முத்தமே. அதில் கடைசி பாட்டு மந்த மாறும் பொழில் சோழ் திலதை மதி முத்தமே மந்த மாறும் பொழில் சோழ் திலதை மதி முத்தமே கந்த மாறும் கடற்காடு உள்ளான் தமிழ் ஞான கந்த மாறும் கடற்காடு ஓளான் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை படி தீர நின்றேத்த வல்லார்கள் போய்
சம்பந்தன் மாலை படி தீர நில்கேத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே இப்ப நம்ம இந்த பாட்டை தாளத்தோட பார்க்குறோம். தாளம் வந்து அப்படின்னு தான் தாள கண்டச்சாப்பு. 2 அட்சரம் இருக்கும். ஒரு வரியில வந்து 4 வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கண்டச்சாப்புக்குள்ள இருக்கும். இப்ப நம்ம சமத்துல தான் எடுத்து பாடுறோம். அரை இடத்துல போய் எடுத்து பாடும்போது இன்னும் இதை விட நுண்மையான ஒரு அமைப்பாக அது அமையும். ஆனால் முதல்ல நம்ம சமத்தில் பாடி பழகி அதுக்கப்புறம் தான் அரை இடமே நம்ம வந்து போகணும். முதல்ல சமத்தில் நமக்கு வந்து நல்ல உறுதியாக அது பாட வந்ததுக்கு அப்புறம் தான் அரை இடத்துல பாடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாடுறது வந்து போட்டிகள் போசி அப்படின்னு சமத்தில் எடுக்கிறோம். போட்டிகள் போசி அப்படின்னு எடுக்கிறோம். இது நல்ல நமக்கு பழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டிகள் போசி பல கொண்ட அந்த அரை இடம் தள்ளி எடுக்கிறதுக்கு எதுவுலகாம்போதியில் இது வந்து கண்டச்சாப்பில் நம்ம பார்த்தோம். போன வகுப்பில் அந்த திஸ்ர திரிபுடையில் தொண்டரஞ்சு பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த அமைப்பில் பார்க்குறோம். இந்த அமைப்புலையும் பல காலமாக ஓதுவார்கள் பாடித்தான் வந்திருக்காங்க. பிற்காலத்தில் தியாகராஜ சுவாமி இதே அமைப்பில் கீர்த்தனைகள் வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. இந்த அமைப்பில் அவங்க பாடுறாங்க. இது நம்மள்கிட்டையும் புழக்கத்தில் பழங்காலத்திலே இருக்கு. போட்டிகள் போசி பல கொண்ட ஓடி உலகாலையே போட்டிகள் போசி பல தொண்ட ஓடி புலர்காலையே போட்டிகள் போசி பல தொண்ட ஓடி புலர்காலையே போட்டிகள் போசி பல தொண்ட ஓடி புலர்காலையே அடிகளாரத்தோடு தேத்த நின்ற அழகந்திடம் அடிகளாரத்தோடு
தேத்த நின்ற அழகல்லிடம் அடிகளார தொழுதேத்த அழகன்னிடம் அடிகளார தொழுதேத்த அழகன்னிடம் அழகன்னிடம் கொடிகள் ஓங்கி குலவும் விழவாத்திலதைப்பதி கொடிகள் ஓங்கி குலவும் விழவாத்திலதைப்பதி கொடிகள் ஓங்கி குலவும் விழவாத்திலதைப்பதி கொடிகள் ஓங்கி குலவும் விழவாத்திலதைப்பதி வடிகுள் சோலை மலர் மன்னம் கமழும் மதிமுத்தமே வடிகுள் சோலை மலர் மன்னம் கமழும் மதிமுத்தமே வடிகுள் சோலை மலர் மன்னம் கமலோ மதிமுத்தமே வடிகுள் சோலை மலர் மன்னம் கமலோ மதிமுத்தமே கமலோ மதிமுத்தமே. அதுல 5வது பாட்டு இருக்கு. புரவி ஏழும் மணி பூண்டு இயங்கும் கொடி தேறினான். 7 குதிரைகள், புரவினா குதிரை, 7 குதிரைகள். அந்த குதிரைகளை 7 குதிரைகளை பூட்டி தேரில் வரக்கூடிய அந்த சூரியன், அந்த சூரியன் பரவி நின்று வழிபாடும் செய்யும் பரமேற்றி. சூரிய வழி வந்து இந்த திருத்தலத்துல சூரிய பகவான் வழிபட்டதை இந்த பாட்டுல சம்பந்த பெருமான் பதிவிட்டார். புரவியேழும் மணி பூண்டு இயங்கும் கொடி தேறினான். புரவியேழும் மணி பூண்டு இயங்கும் கொடி தேறினான். புரவியேழும் மணி பூண்டு
பூண்டு புறவியேழும் மணி பூண்டு எங்கோ கோடி தேறினார் இயங்கும் கோடி தேறினார் புறவியேடும் மணி பூண்டு புறவியேழும் மணி பூண்டு எங்கோ கோடி தேறினார் இயங்கும் கோடி தேறினார் பரவி நின்று வழிபாடு பரவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டியோ செய்யும் பரமேட்டியோ பரவி நின்று வழிபாடு பரவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டியோ செய்யும் பரமேட்டியோ பரவி நின்று வழிபாடு பரவி நின்று வழிபாடு செய்யோ பரமேட்டியோ செய்யும் பரமேட்டியோ பரவி நின்று வழிபாடு பரவி நின்று வழிபாடு செய்யோ பரமேட்டியோ செய்யும் பரமேட்டியோ இரவி ஞாழல் வீரி கோங்கு வேங்கை சூர புன்னைகள் இரவி ஞாழல் வீரி கோங்கு வேங்கை சுர புன்னைகள் இரவி ஞாழல் வீரி கோங்கு வேங்கை சூர புன்னைகள் இரவி ஞாழல் வீரி கோங்கு வேங்கை சூர புன்னைகள் மரபம் மௌவல் மலரும் திலதை மதி முத்தமே 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 அதுல கடைசி மந்த மாறும் பொழில் தோள் திலதை மதி முத்தமே மந்த மாறும் பொழில் தோள்
மதி முத்தமே மந்த மாறும் பொழில் தோள் இலதை மதி முத்தமே மந்த மாறும் பொழில் தோள் இலதை மதி முத்தமேல் கந்த மாறும் கடற்காழி உள்ளான் தமிழ் ஞான கந்த மாறும் கடற்காழி உள்ளான் தமிழ் ஞான கந்த மாறும் கடற்காழி ஊழான் தமிழ் ஞான கந்த மாறும் கடற்காழி மாறும் ஊழான் தமிழ் ஞான கந்த மாறும் கடற்காழி ஊழான் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை படி தீர நின்றேத்த வல்லார்கள் போய் 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 சிந்தை செய்வார் சிவன் சேவடி தேவகு தின்னமே சிந்தை செய்வார் சிவன் சேவடி சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேவகு தின்னமே சிந்தை செய்வார் சிவன் சேவடி சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது தின்னமே சேர்வது தின்னமே சிந்தை செய்வார் சிவன் சேவடி சிந்தை சிவன் சேவடி சேர்வது தின்னமே சேர்வது தின்னமே
இந்த சமத்தில் எடுத்து பாடுறது நல்ல நமக்கு நல்ல புழக்கத்துக்கு வரும். கொடிகள் போசி பல்ல போசி இது புழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு அரை இடத்துல நம்ம இன்னும் இதை வந்து இதை விட அது கொஞ்சம் இன்னும் நுண்மை, அவ்வளோதான். கொடிகள் போசி பல்ல கோபி புலனாலையே கொடிகள் போசி பல்ல கோபி புலனாலையே அடிகளாரோடு அழகந்தம் அடிகளாரோடு அழகந்தம் கொடிகள் ஓங்கி குணவு விடவாத்திலதே பதி கொடிகள் ஓங்கி குணவு விடவாத்திலதே பதி கொடிகள் ஓங்கி குணவு விடவாத்திலதே பதி கொடிகள் ஓங்கி குணவு விடவாத்திலதே வடிவுள் சோலை மலர் கமடும் மதி முத்தமே வடிவுள் சோலை மலர் கமடும் மதி முத்தமே. இந்த மாதிரி அரை இடத்துல பாடும்போது அப்படியே அந்த தியாக பிரம கீர்த்தனையும் இதுவும் ஒன்று போல இருக்கும். அடுத்த பாடல் நாம திருமுக்கீச்சரம் 120வது பதிகம் எடுத்துக்கிடுங்க. இந்த பதிகமும் சம்பந்த பெருமான் மட்டும்தான் பாடியிருக்கார். பதிகம் கிடைச்சிருக்கு, சம்பந்த பெருமான் மட்டும் பாடின பதிகம் நம்ம இதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த முக்கீச்சரம் வந்து திருச்சி பக்கத்துல இருக்குது. அம்பாள் பேர் காந்திமதி அம்பாள். தலத்துல நம்ம திருநெல்வேலி காந்திமதி அம்பாள். சுவாமி வந்து 5 நிறத்தை உடையவர், பஞ்சவர்ணேஸ்வரர். அம்பாள் பேர் வந்து திருநெல்வேலியில் உள்ள காந்திமதி அம்மன் பேர். திருச்சி சிட்டி நகரத்துக்குள்ள இருக்கு. இதை நாம கொஞ்சம் வித்தியாசமா ரூபக தாளத்துல நம்ம பாடி பழகலாம். அது 2.5 இடம் இருந்துச்சு, கூட ஒரு அரை இடம் சேர்த்து ஒரு வார்த்தைக்கு ஒரு ரூபக தாளம் அப்படிங்கிற அமைப்புல கொஞ்சம் நிதானமா பாடிக்கிடலாம். சாந்தம் வெண்ணீரே சாந்தம் வெண்ணீரே என்ன பூசே வெள்ளம் சட்டை வைத்தவர் சாந்தம் வெண்ணீரே என்ன பூசே வெள்ளம் சட்டை வைத்தவர் வெள்ளம் சட்டை வைத்தவர் காந்தடாரும் வீகல் காந்தடாரும் வீகல் ஏழையோடு ஆடியே காரணம்
காந்தளாரும் வீரல் ஏழையோடு ஆடிய காரணம் காந்தளாரும் வீரல் ஏழையோடு ஆடிய காரணம் ஆடிய காரணம் ஆய்ந்து கொண்டாங்கு நீர் ஆய்ந்து கொண்டாங்கு அரிய நிறைந்தார் அவர் ஆர்கொலோ ஆய்ந்து கொண்டாங்கு ஆய்ந்து கொண்டு ஆங்கு அறிய நீரைந்தாரவர் ஆர்கோலோ ஆய்ந்து கொண்டு ஆங்கு அறிய நிறைந்தாரவர் ஆர்கோலோ ஆய்ந்து கொண்டாங்கு ஆய்ந்து ஆய்ந்து கொண்டு ஆங்கு அறிய நிறைந்தாரவர் ஆர்கோலோ வேந்தன் முக்கீச்சர தடிகள் செய்கின்றதோர் மெய்மையே வேந்தன் முக்கீச்சர தடிகள் செய்கின்றதோர் மெய்மையே எந்தன் முக்கீச்சர தடிகள் செய்கின்றதோர் மெய்மையே செய்கின்றதோர் மெய்மையே அது 4வது பாடல் எடுத்துக்கிடுங்க. இந்த 4வது பாடல்ல மூவேந்தர்களையும் பற்றி சொல்றாங்க. அந்த மூவேந்தர்களும் அந்த செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்து வருகின்றார்கள். சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்ட்டு இதில் சொல்றாங்க. தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன், கோழி அப்படின்னா
சோழ மன்னன், வஞ்சி அப்படின்னா சேரநாட்டு அரசன். இவர்கள் மூவரும் ஓங்கு செங்கோலினான், அப்படி செங்கோல் செலுத்தி வரக்கூடிய ஒரு நாட்டை உடையவர்கள் அப்படின்னுட்டு இந்த பதிகத்தில் சோழ நாட்டு தலம் இது. அதில் இந்த மூவேந்தர்களை பற்றி சிறப்பாக சம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார்கள். செங்கோலினான் அப்படின்ட்டு இருக்கிறதுனால நம்முடைய இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் செங்கோல் ஆதீனத்துக்கு போகும்போது இந்த பாட்டை பாடிக்கிடலாம். இந்த மன்னர்களுக்கு செங்கோல் கொடுத்த ஆதீனம் இந்த நம்ம செங்கோல் ஆதீனம். அதனால தான் அதுக்கு செங்கோல் ஆதீனம்னே பேர். அன்னம் அன்ன நடை சாயலாடோடு அழகைதவே அன்னம் அந்த நடை சாயலாடோடு அழகைதவே அன்னம் அந்த நடை சாயலாடோடு அழகைதவே அன்னம் அந்த நடை சாயலாடோடு அழகைதவே மின்னை அன்ன சட்டை மின்னை அன்ன சட்டை கங்கையாள் மேவியே காரணம் மின்னை அன்ன சட்டை கங்கையாள் மேவியே காரணம் மின்னை அன்ன சட்டை கங்கையாள் மேவிய காரணம் மின்னை அன்ன சட்டை கங்கையாள் மேவிய காரணம் மின்னை அன்ன சட்டை கங்கையாள் மேவிய காரணம் மேவிய காரணம் தென்னன் போலி எழில் வஞ்சியூர் ஓங்கு செங்கோலினான்
ஓங்கு செங்கோலினான் தென்னன் கோழி எழில் வஞ்சியூர் ஓங்கு செங்கோலினான் மன்னன் முக்கீச்சர தடிகள் செய்கின்றதோர் மாயமே மன்னன் முக்கீச்சர தடிகள் செய்கின்றதோர் மாயமே 9வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. அதுலேயும் மூவேந்தர்களை பற்றி சொல்கிறாப்புல. நீரோழாரும் மலர் மேல் உடைவான் நேட்டு மாலுமாகாய் நீரோழாரும் மலர் மேல் உறைவான் நேட்டு மாலுமாய் சீரோழாரும் கள்ளல் தேட மெய்திகள் ஆயின சீரோழாரும் கடல் தேட மெய்திகள் ஆயினாக சீரினால் அங்கு போண்டித்தென்னவன் செம்பியல் வில்லவன் சீரினால் அங்கு போண்டித்தென்னவன் செம்பியல் வில்லவன் சேரும் முக்கீச்சர தடிகள் செய்கின்றதோர் செம்மையே சேரும் முக்கீச்சர தடிகள் செய்கின்றதோர் மெய்மச் செம்மையே 11வது பாட்டு. மல்லையார் மூட்டி மன்னர் மூக்கி சரத்து அடிகளை மல்லையார் மூட்டி மன்னர்
முக்கீச்சரத்து அடிகளை செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ் செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ் நல்லராய் நல்லராய் வாழ்பவர் காளியுள் ஞான சம்பந்தன நல்லராய் வாழ்பவர் காளியுள் ஞான சம்பந்தன நல்லராய் வாழ்பவர் காளியுள் ஞான சம்பந்தன சொல்ல வல்லார் அவர் சொல்ல வல்லாரவர் வானுலகு ஆழவும் வல்லரே சொல்ல வல்லாரவர் வானுலகு ஆழவோ வல்லரே இது வந்து ரூபக தாளத்துல நாம இப்போ வந்து பாட இருக்கிறோம். இப்போ நான் கிளாஸ்ல இருக்கிறேன். புறப்பு ஒரு வரியில 4 வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரூபக தாளத்துக்குள்ள இருக்கும். திருமுக்கீச்சரம் அப்படிங்கிறது திருச்சி சிட்டிக்குள்ளேயே இருக்கு. இந்த கோயில் நல்ல சின்ன அழகா ஒரு கோயில். சம்பந்த பெருமான் மட்டும் அவர் பாடின பதிகம் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த பதியத்தை எடுத்துக்கிறோம். முதல் பாட்டு வழக்கம் போல எடுக்கிறோம். அடுத்த 4வது பாட்டு வந்து மூவேந்தர்களை சொல்லுது, செங்கோல் செலுத்துவதை சொல்லுது. 9வது பாட்டு மூவேந்தர்களை பற்றி சொல்றதுனால இந்த பாட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரூபக தாளத்துக்குள்ள, அவ்வளோதான் வித்தியாசம். தாளத்தோட சொல்றேன். சாந்தம் வெண்ணீரே என்ன போகே வெள்ளம் சட்டை வைத்தவர்
வெள்ளம் சடை வைத்தவர் சாந்தம் வெண்ணீரு என்ன போதே சாந்தம் என போதி வெள்ளம் சட்டை வைத்தவர் வெள்ளம் சடை வைத்தவர் சாந்தம் வெண்ணீரு என்ன போதே சாந்தம் என போதி வெள்ளம் சடை வைத்தவர் வெள்ளம் சடை வைத்தவர் வெள்ளம் சடை வைத்தவர் வெள்ளம் சடை வைத்தவர் தாந்தளாரும் வீரல் எழையோடு சாந்தலாரும் வீரர்களோடு ஆடிய காரணம் ஆகிய காரணம் தாந்தளாரும் வீரல் எழையோடு சாந்தலாரும் வீரர்களோடு ஆடிய காரணம் ஆகிய காரணம் தாந்தளாரும் வீரல் எழையோடு சாந்தலாரும் வீரர்களோடு ஆடிய காரணம் ஆகிய காரணம் தாந்தளாரும் வீரல் எழையோடு சாந்தலாரும் வீரர்களோடு ஆடிய காரணம் ஆகிய காரணம் ஆய்ந்து கொண்டாங்கு ஆய்ந்து கொண்டு ஆங்கு அறிய ஆய்ந்து கொண்டு ஆங்கு அறிய நிறைந்தாரவர் ஆர்வலோ 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 வேந்தன் முக்கே கரதடிகள் செய்கின்றதோர் மெய்மையே வேந்தன் முக்கே கரதடிகள் செய்கின்றதோர் மெய்மையே வேந்தன்
தன் முக்கி சரதடிகள் செய்தோர்மையே தன் முக்கி சரதடிகள் முக்கி சரதடிகள் செய்கின்றதோர் மெய்மையே அன்னம் அன்ன நகையே சாயலாடோடு அழகைதவே அன்னம் அன்ன நகையே சாயலாடோடு அழகைதவே அன்னம் அன்ன நடையே சாயலாடோடு அழகைதவே அன்னம் அன்ன நடையே சாயலாடோடு அழகைதவே உன்னை அன்ன சகை கண்கையாள் தேவிய காரணம் நின்னை அன்ன சகை கண்கையாள் தேவிய காரணம் நின்னை அன்ன சகை கண்கையாள் தேவிய காரணம் நின்னை அன்ன சகை கண்கையாள் தேவிய காரணம் தேவிய காரணம் தென்னன் கோழி எழில் வந்தியோ ஓங்கு செங்கோலினான் தென்னன் கோழி எழில் வந்தியோ ஓங்கு செங்கோலினான் தென்னன் கோழி எழில் வந்தியோ போக்கு செங்கோலினான் தென்னன் கோழி எழில் வந்தியோ
செங்கோலினான் மன்னல் முக்கி கரகடிகள் செய்கின்றதோர் மாயமே மன்னன் முக்கி கரகடிகள் செய்கின்றதோர் மாயமே மன்னல் முக்கி கரகடிகள் செய்கின்றதோர் மாயமே மன்னன் முக்கி கரகடிகள் செய்கின்றதோர் மாயமே ஒன்பதாவது பாட்டு. அதிலே மூவேந்தர்களை பற்றிய குறிப்பு இருக்கு. நீரோழாரும் மலர்வேல் பூரைவான் நெடுமாலுமாய் நீரோழாரும் மலர்வேல் பூரைவான் நெடுமாலுமாய் நீருளாரோ மலர்வேல் ஓரைவான் நெடுமாலுமாய் நீருளாரோ மலர்வேல் ஓரைவான் நெடுமாலுமாய் ஓரைவான் நெடுமாலுமாய் சீருளாரும் கடல் தேட மெய்த்திகள் ஆயினான் 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 சிறினால் அங்கு ஒளிர் தென்னவள்
செந்தியல் வெல்லவம் சிறிதால் அங்கு ஒளி தென்னவம் செம்பியல் வில்லவம் சிறிதால் அங்கு ஒளி தென்னவம் செம்பியல் வில்லவம் சிறிதால் அங்கு ஒளி தென்னவம் செம்பியல் வில்லவம் சேரும் முக்தி சரதடிகள் செய்கின்றதோர் செம்மையே 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 மல்லையார் மூடி மல்கர் முக்கி சரத்து அடிகளை 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 செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ் செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ்
செல்லிய செந்தமிழ் செல்வராக நினையும்படி சேத்திய செந்தமிழ் செல்வராக நினையும்படி சேத்திய செந்தமிழ் நல்லதாய் வாழ்பவர் காணியுள் ஞான சம்பந்தன நல்லதாய் வாழ்பவர் காணியுள் ஞான சம்பந்தன நல்லதாய் வாழ்பவர் காணியுள் ஞான சம்பந்தன நல்லதாய் வாழ்பவர் நல்லதாய் வாழ்பவர் காணியுள் ஞான சம்பந்தன சம்பந்தன சொல்ல வல்லார் அவர் வானுலகு ஆழவோ வல்லரே சொல்ல வல்லாரவர் வானுலகு வல்லாரவர் வானுலகு ஆழவோ வல்லரே ஆழவோ வல்லரே சொல்ல வல்லாரவர் வானுலகு ஆழ வல்லாரவர் ஆழவோ வல்லரே ஆழவோ வல்லரே சொல்ல வல்லாரவர் வானுலகு சொல்ல வல்லாரவர் வானுலகு ஆழவோ வல்லரே ஆழவோ வல்லரே இப்படி இந்த செவ்வழி பண்ண திஸ்ர திரிபுடையில் பார்த்துருக்குறோம், ஆதி தாளத்தில் பார்த்துட்டோம், கண்டச்சாப்பில் பார்த்துட்டோம், ரூபக தாளத்துலேயும் பார்த்துட்டோம். எல்லா தாளத்துலேயும் இதை நாம் இது ஒரு கொஞ்சம் நெருடலான கொஞ்சம் கடினமான பண்ணாகவும் எல்லாம் பாடிட்டு இருக்கிறத நாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தியும் அதே நேரத்தில் கடினமான ஒரு அமைப்புலையும் நாம் சிந்திச்சிருக்கிறோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் இந்த செவ்வழி பண்ண நாம் சிந்திப்போம். அடுத்த வகுப்போடு இந்த செவ்வழி பண் நிறைவடையும். அதுக்கப்புறம் நாம் முதல் திருமுறையிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரிவிஷனும் ஆகும், ஒரு தடவை நம்ம அந்த முதல் திருமுறையை கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் ஆகும். அப்படின்ட்டு அடுத்த வகுப்பில் அந்த இது ஆரம்பிக்கும்.
ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா